14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடைய பேசி, திடன் விழுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளி எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்டை யாவரும் சுஸ்தமானார்கள் என்பது. பாடம் முடிந்தது. கண்களை மூடி தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கும் வாக்கு மாறாதவர். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவன், மாட்சிமை பொருந்தியவர். எளியவரின் கூப்பிடுதலை அவர் அற்பமாக எண்ணுவதில்லை. அற்பமாய் எண்ணப்பட்டவருடைய ஜெபத்தையும் அவர் அங்கீகரிக்கிறவர். இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தவும் நம்முடைய விசுவாசத்தை திடப்படுத்தவும் கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக ஒவ்வொரு ஜெபிப்போம். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டான். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறான். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறான். அன்பின் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராக இருக்கின்றீர். எங்களுடைய உள்ளங்களை எல்லாம், எங்களுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இரக்கத்தின் ஆண்டவர், எங்கள் மத்தியிலே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலே முடிசூட்டுவீராக. உம்முடைய வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாய் பெருகுவதாக. இந்த மாலை நேரத்திலே உடைய சமூகத்திலே இந்த குணமளிக்கும் ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்களை கர்த்தர் தாமே பலப்படுத்துவாராக. இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கின்ற அருமையான ரெவரண்ட் ஜெரமியா ஐயா அவர்களையும் உடைய குடும்பத்தையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கடந்த வாரத்திலே அவர்கள் இந்த குணமளிக்கும் ஆராதனை நடத்தும்படியாக கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் உடனடியாக இசைந்தார்கள். இந்த நாளிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று உத்தரவாக வேண்டும் என்று விரும்பினார்கள். தொட்ட யாவரையும் ஆண்டவர் குணப்படுத்தினார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிற ஆண்டவராகவே சுற்றி தெரிந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதை தான் குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று அந்த ஆவியானவர் மூலமாக அவர் அநேக காரியங்களை, சிறுமைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதலாக இருந்தவர், பலவீனப்பட்டவருடைய பலவீனங்களை மாற்றும்படியாக குணமளிக்கும் வல்லமையோடு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக ஆண்டவர் இந்த உலகத்திலே நன்மைகளை நிறைவேற்றினார். அநேகர் அவருடைய சமூகத்திலே தேடி வந்தார்கள். இதுதான் சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் அதிகமாக வாசிக்க முடிகிறது. ஆகவே அவரை தேடி வந்தார்கள். தேடி வந்த யாவரும் எப்படியாகிலும் அது எங்கெல்லாம் சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி இது இயேசு வருகிறார் என்று அவ்விதமாக கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தவுடனே அவ்விடத்து மனுஷர் எல்லாரும் சுற்றுப்புறத்துக்கெல்லாம் செய்தி அனுப்பி எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வரும்படியாக கட்டளை கொடுத்தார்கள். ஆகவே அந்த செய்தி அனுப்பப்பட்ட உடனே அநேக மக்கள் திரளாக அவரிடத்திலே வந்தார்கள். அன்பானவர்களே, ஆகவே வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்கு உத்தரவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆகவே தொட்ட யாவரையும் ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையை நிறைவேற்றுகிற ஆண்டவர் இந்த உலகத்திலே பலவீனப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்கள் அன்றல்ல இன்றும் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வித்தியாசமான சுகவீனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. காலகட்டங்களிலே சுகவீனங்கள், அந்த நோயினுடைய தன்மைகள் மாறுபடுகிறது. எப்படி இந்த உலகத்திலே ஒருவேளை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறதோ, இயற்கையிலே எப்படி மாற்றம் ஏற்படுகிறதோ, இந்த உலகத்திலே ஒருவேளை தொழில்நுட்பங்களில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறதோ, அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படைய நோய்களின் தன்மைகளும் அவ்விதமாக இருக்கிறது என்பது உண்மையான காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சுகம் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். சுகம் கொடுக்கிற ஆண்டவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, விதவிதமான நோய், எல்லா நோய்களையும் அதை நன்றாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு சில மருத்துவர் சொல்வார்கள், இதுல 1000ல் ஒருவருக்கு, 10,000ல் ஒருவருக்கு, லட்சத்தில் ஒருவருக்கு தான் இப்படிலாம் வரும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலைகளிலே, அங்கு ஆராய்ந்து முடியாத நிலைகளிலே காணப்படுகிற வியாதிகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவரிடத்தில் எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் அவர்களை ஆண்டவர் தொட்ட பொழுது சுகம் உண்டாயிற்று. அன்பானவர்களே, இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறுகி போயிற்றோ, ஒருவேளை நாம் விசுவாசிப்பதிலே குறைபட்டு விட்டோமோ, இல்லாவிட்டால் அவருடைய வல்லமை குறுகி போயிற்றோ, அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறுகி போகவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக, நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக தான் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அவர்
சுகம் கொடுக்கிற ஆண்டவர். சுற்றுப்புறத்தார் எல்லாரிடத்திலிருந்து தூரத்திலிருந்து வந்தார்கள். வந்த எல்லாரையும் ஆண்டவர் தொட்டார். ஆனால் தொட்டை யாவரும் சுஸ்தமானார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை ஒரு சுகமளிக்கும் கூட்டம் நடைபெறுமானால் அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆண்டவரால் சுகம் பெறுகிறார்கள். எல்லாரும் அப்படிப்பட்ட நிலைகளை சுகம் பெறுகிறதை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் இங்கு திருமறை சொல்லுகிறது, தொட்டை யாவரும் சுஸ்தமானார்கள் என்றால் இதில் என்ன அர்த்தம்? எது இங்கே அமிதமாய் செயல்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் விசுவாசம்தான். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே தொட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுடைய சரீரத்திலே ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிட்டார் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வார்த்தை அனுப்பி குணப்படுத்தி இருக்கிறார். கரங்களினால் தொடப்பட்டது நிமித்தமாக குணப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கு அப்போஸ்தலருடைய எலும்புகளுடைய நிழல், அந்த நிழல் பட்ட மரத்தை, அவர்களுடைய நிழல் பட்ட மரத்தில் எலும்புகளாய் கிடந்தவர்கள் உயிர் பெற்று இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடந்து செல்லுகையிலே அவருடைய நிழல் பட்டா கூட அங்கு உயிர் பெற்று இருக்கிறார்கள். அதையும் தாண்டி அவருடைய எலும்புகள் கூட அதோட சுகத்தை கொடுத்திருக்கிறது என்பதை புதிய பாட்டு பகுதிகளிலே நாம் வாசிக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனியும் உன்னை காப்பார் என்ற பாடலை எழுதின ஒருவர். ஆக இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்று அந்த பாடலின் வரிகள்லாம் வருகிறது. யார் பாடினது என்றால் அங்கே சகோதரர் எஸ்பி கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணனாக இருந்தவர். அவர் கிருஷ்ணராக மலேசியாவுக்கு செல்கிறார், எஸ்பி கிருஷ்ணன். ஆனால் மலேசியாவுக்கு சென்ற இடத்திலே ஆண்டவருடைய அன்பை குறித்து அறிந்து கொள்கிறார். அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எஸ்பி டேனியலாக மாறுகிறார். எஸ்பி டேனியலாக மாறுகிறார். அப்படி மாறி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவருடைய ஊழியங்களை நிறைவேற்றினார். ஊருக்கு வந்த பொழுது அவர் தகப்பனார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய குடும்பத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை விரட்டி விட்டார்கள். குடும்பத்திலே அவருக்கு உதவி கிடையாது, எந்த ஒரு ஒத்தாசையும் கிடையாது. ஆகவே நாகர்கோவில் பகுதிகளிலே அவர் ஊழியம் செய்கிறார். குடும்பத்தார் தீவிரமான ஒரு பக்தியை உடையவர்கள். ஆகவே அவர்கள் எல்லாரும் அவரை விரட்டி விடுகிறார்கள். இவர் அவ்விதமாக அந்த பகுதியிலே சுற்றி திரிந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். ஏதாவது கிடைத்தால் சாப்பிடுவார், இல்லாவிட்டால் பட்டினியோடு கூட இருப்பார். பவுலப்போஸ்தலன் சொல்வது போல பட்டினியாக இருந்தேன் என்று சொல்வது போல, அநேகர் உபவாசத்தில் இருந்தேன் என்று சொல்வது போல, இருந்தால் ஒருவேளை சாப்பிடுவார், இல்லாவிட்டால் உபவாசமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பட்டினியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைகளிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே, நாகர்கோவில் பகுதியிலே ஒரு குடும்பத்தை அவர்கள் சந்தித்தார். அந்த குடும்பத்திலே அந்த ஒரு தாயார், அந்த தாயார் என்ன செய்தார்கள்? நீத்தண்ணி, அது ஒருவேளை பழைய சாப்பாட்டினுடைய அந்த தண்ணீரை உப்பை போட்டு கொடுப்பது வழக்கம். ஆக எப்பொழுதாவது போனார் என்றால் போகும் பொழுதெல்லாம் அந்த அம்மா அவர்கள் இவ்விதமாக அந்த உணவை கொடுப்பார்கள். ஆகவே அதை குடித்து நன்றாக அவர் மீண்டும் தன்னுடைய ஊழியர்களுக்கு செல்வார். ஆனால் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்களாம். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இவர் இந்த ஊழியக்கார் எஸ்பி டேனியல் அவர்கள் அங்கு ஊழியத்துக்காக சென்று விட்டு பசியோடு வருகிறார், தாகத்தோடு வருகிறார். இந்த ஒரு குடும்பம் தான் அவருக்கு உதவி செய்யும், யாரும் அவருக்கு உணவு கொடுப்பதில்லை. ஆனால் அந்த குடும்பத்திலோ ஒரு துயரம். அந்த குடும்பத்தின் கணவர் மரித்து போனார். அந்த தாயாரின் கணவர் மரித்து போனார். மரித்து போனது நிமித்தமாக அங்கே அழுது கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவருக்கு ரொம்ப சோகம். ஆகவே இந்த இடத்திலே தான் எனக்கு ஏதாவது கிடைத்தது, இப்பொழுது அதுவும் இல்லையா என்று அவ்விதமாக இந்த பாடலை பாடினதாக வரலாறு சொல்லுகிறது. காப்பார் உன்னை காப்பார் என்ற பாடலை பாடினது பொழுது அந்த பாடலை மிக உருக்கத்தோடு அழுகையோடு அந்த உடலுக்கு அருகில் என்று பாடினாராம். பாடின பொழுது அந்த மனிதர் உயிரோடு எழுந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவருடைய கரமானது குறுகி போகவில்லை.
கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பது உண்மையான காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். தொட்டை யாவரும் குணம் பெற்றார்கள் என்பதை ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவர் தான் தம்முடைய ஜனங்களுக்கும் அவிதமாக அங்கு அற்புதங்களை செய்து கொண்டேதான் வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து வரும் பொழுது அங்கு பகுதியிலே பார்க்கலாம். 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொன்னார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. அன்புக்குரியவர்களே, பார்வையற்றவர் அந்த மனிதன். ஆகவே அந்த பார்வையற்ற மனிதர் இயேசுவை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று இயேசு அவர்களை நோக்கி, அங்கு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னார்கள். ஆகவே அந்த 2 பார்வையற்ற மனிதனுடைய நிலைமை பரிதாபம். உலகத்தை பார்க்க முடியாத நிலைகள், உலகத்தை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார்கள், ஆனால் கை கூடவில்லை. அவர்களுக்கு பார்வையில்லாத நிமித்தமாக பரிதாபமான ஒரு நிலையில தான் இருந்தார்கள். ஒருவேளை உலகத்திலே பார்வையற்ற மனிதர்களோ, ஒருவேளை சரீரத்திலே பலனற்ற மனிதர்களோ, உறுப்புகள் செயல்படாத நிலையில் இருக்கிற மனிதர்களோ இந்த உலகத்திலே ஒருவேளை பெரிதாக எண்ணப்படுவது இல்லை. ஆனால் இந்த நிலையிலே தான் இந்த பார்வையற்ற 2 மனிதர்களும் காணப்பட்டார்கள். ஆனால் பாருங்கள், அவர்கள் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 2 பேரும் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவிதமாக, விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னார்கள். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, அந்த விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த நேரமே அவர்கள் கண்கள் சுகமாயிற்று, பார்வை அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமை குறுகி போகவில்லை. பார்வையற்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து விட்டார். ஒருவேளை உலகத்தில் எண்ணப்படாமல் நிலையில் இருந்தவர்கள், உலகத்தால் அவமதிக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள், ஆனால் பார்வை கிடைத்த பொழுது அவர்களுடைய நிலைமை என்பது மிகவும் மேன்மையானதாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் அவர்களை கண்களை தொட்ட பொழுது சுகம் உண்டாயிற்று. காரணம் விசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் அவரை பின்பற்றினார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். விசுவாசத்தினாலே அவரை உம்மால் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே விசுவாசம் என்பது ஒரு பெரிய ஒரு விடுதலையின் வாழ்வை கொண்டு வந்து விடுகிறது. இது உலகத்திலே கர்த்தரை விசுவாசிக்கின்றவர்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதை திருமறை சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நாம் கடந்து வரும் பொழுது தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு ஆண்டவர் செல்லுகிறார். அங்கே கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவரிடத்தில் வந்து அவளும் சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. ஆகவே புதிய பாட்டு நூல்களிலே, அங்கு நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு எப்படி அறியப்பட்டார் என்று சொன்னால் தாவீதின் குமாரன். ஏனென்றால் சுவிசேஷர்கள் அப்படிதான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். தாவீதின் வேர், தாவீதின் வம்சத்திலே வளர்ந்து வந்தவர் என்றுதான் தாவீதின் அங்கு அவிதமாக இயேசு கிறிஸ்து அவருடைய சந்தை வந்தவர் என்றுதான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இங்கும் இந்த சகோதரி சொல்லுகிற காரியம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ சொல்கிறார், ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் யார் கூப்பிட்டாலும் சரி, ஆண்டவர் அதை விட்டு போனதா பார்க்க முடியாது. பர்திவேய மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படிதான். யார் போகிறார்? இயேசு போகிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்.
ஆனால் வசனம் என்று சொல்கிறது, இயேசு நின்று அவனை கிட்ட வரவழைத்து அவன் அங்கே சுகம் கொடுத்ததை பார்க்க முடிகிறது. பார்வை கொடுத்தான். ஆக தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிற நிலைகளிலே அமிதமாக கூப்பிட்டவர்களுடைய வாழ்க்கையிலே அங்கே ஆண்டவர் நின்று செயலாற்றி இருக்கிறார் என்பது உண்மையான காரியம். இந்த கானானிய ஸ்திரீயினுடைய நிலையும் அப்படிதான். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறாள், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். ஒரு பக்கம் அவயவங்களிலே பிரச்சனையோடு இருந்த மனிதர்கள் கூப்பிட்டார்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார். அன்பானவர்களை, இங்கு பார்க்கும் பொழுது பிசாசினால் அகப்பட்ட நிலையில் இருந்த ஒரு பெண் தன்னுடைய மகளுடைய பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை அங்கு பணிந்து கொண்டாள். சூழ்நிலைகள் ஒருவேளை தொடர்ச்சியாக விசுவாசிக்க முடியாதபடி தடைகள் வருகிறது. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு எப்படி போடுகிறது நல்லதல்ல அப்படி நான் சொல்ற நிலையில் இருந்தாலும் அவள் விட்ட பாடில்லை. மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் மேஜைகளின் எஜமான்களின் மேஜைகளுக்கு விழும் துணிக்கைகளை தின்னுமே, அந்த அளவிற்கு தன்னை தாழ்த்துகிற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இயேசு அவளுக்கு பிரயத்தனமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆண்டவர் அங்கே அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று அங்கு மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பல நிலைகளில் பலவீனங்களை நாம் சந்திக்கலாம். அநேகங்களில் துன்பத்தின் பாதைகளில் நாம் செல்லுகிறவர்களாக இருக்கலாம். நெருக்கங்கள் வழியாக நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்குள்ளாக இருக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிறதிலே குறைவடையாதபடி தொடர்ச்சியாக அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆக இன்றைக்கும் கர்த்தர் செயலாற்றுகிறாரா? செயலாற்றுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்திலே அங்கு திருமறை சொல்லுகிறது. வாசிக்கலாம். 44ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று, விடுதலை உண்டாயிற்று. அநேக நாட்கள் 12 ஆண்டுகளாக துன்பத்தின் பாதையிலே கடந்து சென்ற அனுபவம் தான், தீராத நிலைதான், அநேக வைத்தியர்களால் சுகமாக்க முடியாத நிலைகள் தான். அதற்கான பொருளாதார செலவு என்பது மிகவும் அதிகம், தன்னுடைய நிலையை காட்டிலும் அதிகம். ஜீரோ பேலன்ஸுக்கு சென்றுவிட்ட நிலைகள் தான். வாழ்க்கையில் அமிதமான ஒரு நிலையிலே இன்றைக்கும் அநேக நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது வேலை பலவீனப்படுகின்றவர்களுடைய நிலைகள், மருத்துவத்திற்காக செலவழிக்கிற நிலைகள் பார்க்கும் பொழுது கடினமான நிலைகள். சென்னையிலே அங்கு சில குடும்பங்களை சந்தித்த பொழுது அவர்கள் சொன்ன காரியம், தன் கணவரை காப்பாற்றுவதற்காக 40 லட்சம் ரூபாய் 45 லட்சம் ரூபாயெல்லாம் செலவழித்திருக்கிறேன் ஐயா. எப்படியெல்லாம் பொருளாதாரத்தை அமிதமான நிலையிலே அதிகமாக அழித்து விடுகிற நிலைகள், பலவீனத்தினுடைய போராட்டம். அன்பானவர்களை, 12 ஆண்டுகளாக இந்த பெண்ணினுடைய நிலைமை அதுதான். ஆனாலும் இந்த பெண்ணுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. இவள் யோசித்தால் இந்த கூட்டத்தின் நடுவிலே எப்படி ஆகினும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று விரும்பினாள். ஆகவே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடரும். ஒரு பக்கம் இயேசு யாரை தொட்டாரோ தொட்ட யாவரும் குணமானார்கள், ஆனால் அவரை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களும் குணமானார்கள். இந்த ஸ்திரீ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆக விசுவாசத்தோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமையினாலே அவளுடைய நிலைகளிலே மாற்றம் வெற்றி பெற்றுக் கொண்டாள், ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டாள் என்பதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவேதான் அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டான். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன பொழுது பேதுருவும் அவருடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள்
உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்று சொன்னார். இப்பொழுது அந்த பெண் சொல்ல, நான் தான். ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து உடனே தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குணமளிக்கும் ஆராதனையில் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு பல நிலைகளிலே பல பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை சரீரத்தின் பலவீனத்தின் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். குடும்பங்களிலே தீராத ஏதோ ஒரு காரியங்கள் நம்மை வதைத்துக் கொண்டிருக்கலாம். ஏதோ பிசாசுடைய கிரியைகள் நம்மை அமிதமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் விடுதலை உண்டு என்பது பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாலை நேரத்திலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி நாம் கெஞ்சி நிற்போம். அவருடைய கரம் நம்மை தொடவும், நாம் அவரை தொடவும் இந்த மாலை நேரத்திலே ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்வோம். உம்மை என்று நான் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? உம்முடைய சமூகத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. வார்த்தை அனுப்பி குணப்படுத்தும், எங்களை தொடும். இந்த மாலை நேரத்திலே உடைய திருக்கரம் எங்களை தொடட்டும் என்று நாம் அர்ப்பணிப்போமானால் நம்மையும் ஆண்டவர் தொடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நமக்காக தன்னுடைய தூய இரத்தத்தை நமக்காக கிரயமாக கொடுத்த ஆண்டவர் நம்மை எப்படி கைவிடுவார்? கைவிடாதபடி நமக்கு தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.